இருந்தவனமாய் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இறக்கும் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இதனால் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும். உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் வார்த்தைக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவே ஹல்லேலூயா. சரி, எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 64 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 64 அதிகாரம் 8 வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை, உம்முடைய கரத்தின் கிரியை. ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இன்னைக்குடைய டாபிக் என்னது? உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. இங்கேயும் வேதவசனம் அழகாய் சொல்கிறது, நீர் எங்களை உருவாக்குகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உருவாக்குகிறவர் என்று சொன்னாலே ஒரு காரியத்தை எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது இல்லையா? அப்படிப்பட்டதான செயல் அங்கே இருக்காது. ஆனால் இந்த உருவாக்குகிற காரியம் என்று சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாய் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அந்த படைப்பை உருவாக்க வேண்டியது இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாய் அதை என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சரிப்படுத்துகிறது தான் உருவாக்குதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு குயவன் ஒரு பானையை அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்தை செய்வானையாக அந்த பாத்திரத்தை அவன் ஒரே நாளிலே வணைந்து விட முடியாது. சரிதானா? ஒரே நாளில் என்ன செய்ய முடியாது? ஒரு செகண்டில், ஒரு 5 நிமிஷத்தில், ஒரு 10 நிமிஷம் பண்ண முடியாது. அது உருவாக்குறதுக்காக ஒரு நேரம் என்ன செய்யப்படுகிறது இருக்கிறது. அதற்குன்னு ஒரு காலங்கள் குறிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆசாரி செதுக்குகிற காரியத்திலே, சிலையை செதுக்கிற காரியத்தில் எனக்கு இப்படி வேணும் உடனே தாங்க அப்படின்னு சொல்லி அவர் 5 நிமிஷம் வாங்க முடியுமானா முடியாது. அதை செதுக்குகிறதற்கு, அதை படைப்பதற்கு, அதை உருவாக்குவதற்கு அநேக நேரங்கள் எடுக்கும். அநேக நாட்கள் கூட எடுக்கிறதாய் என்ன செய்யும் இருக்கும். ஒரு தங்கத்தை உருக்குகிற காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பார்க்கும்போது எல்லாமே ஒரு நேரம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? குறித்து கொண்டே இருக்கிறது. உடனே முடிப்பதற்கான காரியம் இல்லை. அப்ப இந்த உருவாக்கப்படுதல் என்பது உடனே நடைபெறுகிற காரியம் இல்லை. ஒரு டாக்டருக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உடனே போய் படத்தை வாங்கிட்டு வர முடியுமா? அதற்கு படிக்கிறதுக்கு, இன்ஜினியர் ஆகிறதுக்கோ வக்கீலுக்கு படிக்கணுமோ எல்லாத்துக்கும் என்ன செய்கிறது? அதற்குன்னு அந்த உருவாக்குகிற தன்மை வருகிற வரைக்கும் நிறைய படிப்புகள் படித்த பிறகுதான் நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். ஆமென். அப்போ உருவாக்கப்படுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு நேரம், அதுக்கு ஒரு காலம் உடனே நடைபெறுகிறதாய் இருக்காது. அதுபோலதான் கர்த்தர் நம்மை உருவாக்குவதும் ஒரே நாளில் நடப்பது காரியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீ ஆசைப்பட்டதெல்லாம் உடனே என்ன செய்ய முடியாது. அவர் கொடுக்கிறவர், அவர் நல்லவர். ஆமென். ஆமென். ஆனால் நம்மளை உருவாக்கின பிறவர் கொடுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். பல வருடங்களாய் படித்துதான் ஒரு பட்டத்தை நம்மளால் என்ன செய்கிறது? வாங்க முடியும். நம்முடைய கர்த்தரும் நம்மை ஒரு நோக்கத்திற்காகவே என்ன செய்யப்படுகிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். நம்மை உருவாக்கும் போது நாம் அவருக்கு விட்டு கொடுக்கிறவளா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆமென். களிமண், அதை சரியாய் தண்ணி ஊற்றி அதை நல்லா பதப்படுத்தி அது அந்த குயவனுக்கு ஏற்றாற் போல இருந்தால் மட்டும்தான் சீக்கிரமாக என்ன செய்ய முடியும்? வணைய முடியும். அது உலகனே இருந்துச்சு அப்படின்னா வணையிறதுக்கு என்ன செய்ய முடியும்? ரொம்ப டைம் எடுக்கும். அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்மை உருவாக்குகிறவர், நம்மை ஷேப் பண்ணுகிறவர். எனக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பந்தான் அந்த உருவாக்குதல் என்பது சீக்கிரமாக என்ன செய்யும்? முடிவடையும். வாசிக்கல ஒரு வசனத்தை. எரேமியா 18 அதிகாரம் 4 வசனம். எரேமியா 18 அதிகாரம் 4 வசனம். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று.
அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். பாருங்க, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவர் கையில் என்ன செஞ்சிச்சு? கெட்டு போயிடுச்சு. அப்ப மறுபடியும் அதை என்ன செய்யறாரு? முதல்ல இருந்து அதை திருத்தப்படுத்துகிறார். அதுக்கு ஒரு நேரம் என்ன செஞ்சுட்டே இருக்குது? கடந்து சென்றே கொண்டே இருக்கிறாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கும்போது, நம்மை உருவாக்குகிற அந்த தருணத்திலே நம்மை முற்றிலுமாய் அவருடைய கரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரை நம்மை முழுமையாக என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். ஆனால் ஏன் நம்மளை அவர் சரியாய் உருவாக்க முடியவில்லை என்றால், கொடுக்கப்படுகிற சிக்ஷை, கொடுக்கப்படுகிற சோதனை, கொடுக்கப்படுகிற போராட்டம் என்ன செய்கிறது என்றால், விட்டு கொடுக்க முடியாத ஒரு தன்மையை என்ன செய்கிறது? உண்டு பண்ணி விடுகிறது. அப்போ உருவாக்குகிற தன்மையானது இன்னும் டிலே ஆகிக்கொண்டே என்ன செய்கிறது? நேரம் கடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே, தேவனுடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். நான் பாடல் பாடும்போது நான் சொன்னேன், போராட்டம் பாடு எல்லாவற்றையும் பாடணும். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் நம்மை உருவாக்க வேண்டும் என்றால், முழுமையாய் நம்மை உருவாக்கப்பட வேண்டும் என்றால், காணப்படுகிற சிக்ஷை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சகித்து போக வேண்டும். ஏனென்றால் சிக்ஷை ஒரு மனுஷனை உருவாக்குவதற்காகவே கொடுக்கப்படுகிறது. இந்த போராட்டம் பாடுகள் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் வருகிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? அவரை போட்டு திட்டுறது. நம்மை உருவாக்குவதற்காக, நம்மை ஷேப் பண்ணுவதற்காக, நாம் இன்னும் பல காரியங்களை அறிந்து கொள்வதற்காக சில சமயங்களை சிக்ஷைகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தேவனுடைய கரத்திலேயே நாம் இருப்போம் என்றால், கர்த்தர் நம்மை உருவாக்குகிற விதமானது வேறு விதமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை உருவாக்கும் போது 3 விதமான படிகளை நாம் பார்க்க முடியும். 3 விதமான ஸ்டெப்ஸ். என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது, அவர் நம்மை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா, முதலாவது மகனாக பிள்ளையாக. சொல்லுங்க, மகனாக அல்லது பிள்ளையாக, சத்தமாக சொல்லுங்க. ரெண்டாவது புத்திரனாக, ரெண்டாவது புத்திரனாக. மூணாவது கன்னிகையாக. மூணாவது 3 காரியம் சொல்லுங்க. முதலாவது என்னது? மகனாக அல்லது, ரெண்டாவது புத்திரனாக, மூன்றாவது கன்னிகையாக. சரினா, இந்த 3 காரியங்களை குறித்து நான் வேகமாய் சொல்ல போகிறேன். ஆனால் நேரம் இருந்தால் நான் தொடர்ந்து சொல்லுவேன், இல்லைன்னா என்ன செய்வேன்? ஆமாம், அதை பின்னாடி நான் சொல்ல நான் கடமைப்படுகிறவராக இருக்கிறேன். வாசிக்கலாம். முதலாவது காரியம், நாம் கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அல்லது மகனாக எப்படி உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பு விளங்க பண்ணுகிறார். ஆமாம், தேவன் தம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். மகனாக பிள்ளையாக நாம் இருக்க வேண்டுமென்றால் எப்போனா நாம் பாவிகளாக இருக்கையிலே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பாருங்க, ஆமென். அவருடைய பிள்ளைகளாக, ஆமென், நம்மை எப்படிலாம் உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். இன்னும் முதலாவது காரியம் வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது வேதம் இவனமாய் சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அது சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. முதலாவது அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய மகனாய் நாம் மாற வேண்டும் என்றால், அவர் நம்மை உருவாக்குகிறார் என்றால் எப்படி என்றால், முதலாவது அவர் நம்முடைய பாவத்தை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். ஆமென். பாவத்தை
மன்னிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஒரு தவறு செய்து விட்டால் நம்ம என்ன செய்வோம்? தவறு செய்ய மாட்டாங்களா? ஆமாம், தவறு செஞ்சால் என்ன செய்வாங்க? என்ன செய்வீங்க? அடிப்போம், தண்டிப்போம், இதை செய்யாத ஆமென் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்போ நிறுத்துவோம் அப்படின்னா, இனி நான் செய்ய மாட்டேன்னு அவங்க சொல்கிற போது தான் என்ன செய்வோம்? அந்த அடியை நிறுத்துவோம். கரெக்டு தானா? பிள்ளைங்கள்லாம் சிரிக்கிறாங்க. நிறைய வாங்கியிருக்கீங்க இங்கீங்களோ? ரைட். ஸோ அப்போ என்ன, நாம் மன்னிக்கிற தெய்வத்தை தான் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு பல நேரங்களிலே பல பாவகமான காரியங்கள், ஆமென். ஆனால் பிள்ளைகளாய் அவருடைய மகனாய் நாம் மாற வேண்டும் என்றால் நாம் ஒப்பு கொடுக்கப்படவர்களாக இருக்கணும். அவர் நம்மை மன்னிக்கிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். முதல் காரியம். ரெண்டாவது காரியம், எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமென். இங்கே பார்க்கும்போது இரண்டாவது காரியம், முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். இரண்டாவது, அவர் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்குகிறார். ஆமென். எதை துவக்குகிறார்? விசுவாசத்தை. தேவனை அறியாத ஜனங்களாய் இருப்பவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாச நம்பிக்கைலாம் இருக்குமான்னா நிறைய இருக்காது. மனம் போல போக்கில் என்ன செய்வாங்க? போகிற போக்கில் என்ன வருதோ அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருவோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் என்ன வைக்கிறார்னா விசுவாசத்தை வைக்கிறார். என்ன விசுவாசம்? என்ன, நமக்கென்று ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆமென். விசுவாசத்தை என்ன செய்கிறாரு? துவங்குகிறார். மூன்றாவது காரியம் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது பிள்ளையாக நம்மளை மாற்றி இருக்கிறார். அந்த விசுவாசம் என்ன செய்கிறது? நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு இந்த விசுவாசத்தெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உருவாக்குகிறவர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவங்குகிறார். அந்த விசுவாசத்தை நிமித்தமாக பிள்ளையா என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அவரை விசுவாசித்தாலே அவருடைய பிள்ளையாய் நாம் என்ன செஞ்சு விடுகிறோம்? மாறி விடுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் யாக்கோபுடைய நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆமென், வேதம் அங்கே அழகாய் ஒரு வார்த்தையை சொல்கிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே எப்படி இருக்குமா? செத்ததா இருக்கும். விசுவாசம் இருந்தா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பகுதி வருது. என்ன வருது? கிரியை. அல்லேலூயா. விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போது, அது கிரியைகளை என்ன செய்ய வேண்டும்? ஆமென், காண்பிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, ஆமென், ரட்சிக்கப்பட்டாலே விசுவாசம் என்று அவர் சொல்கிறார். ஆனால் யாக்கோபு நிருபத்திலே வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் கிரியை வேண்டும். ஆமென். ரட்சிக்கப்பட்டால் என்ன வேண்டும்? கிரியை என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட்ட அடையாளம் என்பது கிரியையாக இருக்கிறது. அது எப்படி? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஈசாக்கு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த ஈசாக்கின் காலத்திலே பஞ்சம் உண்டானது. பஞ்சம் உண்டான நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக வெளியே போகணும்னு நினைக்கும் போது அவர் சொல்கிறார், நீ இங்கே இருந்து என்ன செய், விதை என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஈசாக்கு அங்கே விதைத்தான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சார்? பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியே தொடர்ந்து அப்படியே கீழே போயிட்டே இருக்கும்போது இந்த ஈசாக்கு பலத்தவனாய் காணப்படுகிறான். ஆமென். பெரியவனாய் மாறுகிறான். அவருடைய ஆசீர்வாதம் சம்பத்து எல்லாம் பெருகி கொண்டே இருக்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் என்ன? கர்த்தர் இருக்க சொன்னார், அப்போ அவர் தான் நடத்துவார்.
இல்லையா? ஏன்னா அங்கே என்ன விதை விதைச்சாலும் ஒன்றும் வளர போகிறதில்லை அப்படிங்கிறது ஈசாக்குக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாய் விசுவாசித்து தான் அந்த இடத்துல அவர் இருக்கிறார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இந்த விசுவாசத்தினுடைய கிரியை எப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு துறவை தோன்றார் இல்லையா? துறவை உண்டாக்கும் போது உடனே வாக்குவாதம் பண்ண என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அப்போ விசுவாசம் அவரை விட்டு போனதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போச்சா? போகலை. சரி போடா, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம், ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் கிரியை. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்து என்ன செய்கிறார், இன்னொரு இடத்துக்கு அவர் துறவை தோண்டுகிறதுக்கு போகிறார். அங்கேயும் என்ன செஞ்சாங்க, முதல் இதுக்கு என்ன துறவுக்கு பேர் என்ன, இயேசைக்கு. ரெண்டாவது ஒரு துறவை தோங்க, அங்கேயும் என்ன செஞ்சாங்க, வாக்குவாதம் பண்ணுகிறாங்க. பரவாயில்ல விடு, என் கூட இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறாரு, அப்போ அந்த விசுவாசத்தை கிரியை நான் இன்னும் காமிக்கிறேன், ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் என்னது, சித்னா என்று சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்க இன்னும் பழகி பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விசுவாசத்தும் அவருடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, அந்த கிரியை ஓகே பார்க்கலாம் என் கூட ஒருத்தர் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டே போகும்போது ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க ரகோவத்தை. கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் நமக்குள் இருந்தாலும் நம்ம போய் சண்டை போட்டுட்டு கிடந்தோம், வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது, கிரியை இல்லை. ஆனால் நோ ப்ராப்ளம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு எல்லாவற்றையும் என்ன செஞ்சார், அவன் விட்டுக்கொண்டே போய்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறவர். விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் கிரியையா என்ன செய்ய வேண்டும், அவன் வெளிப்படுகிறதாய் இருக்க வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் சிறு பிள்ளைகளே, ஆமாம், உங்களுக்காய் மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன். அவர் உருவாக்கப்படுவதற்காக. ஏன் தெரியுமா, இன்றைக்கி பல இடத்துல இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் குழந்தை இயேசுவாகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு புரியுதா? இன்னும் எப்படி தான் இருக்கார், குழந்தை இயேசுவாகவே இருக்கிறார். இன்னும் ஒரு சிலர் இடத்துல இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறனால் சிலுவையில் நமக்காக மரித்தவராக இருக்கிறார். அதோட முடிஞ்சு போச்சு. சிலுவையில் நமக்காக மரித்தவராக இருக்கிறார். சிலர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்துட்டார் அப்படி நிற்கிறாங்க. உருவாக்கப்படுதல் எங்கே வரைக்கும் போகுது பாருங்க. சிலர் இயேசுவை குழந்தை இயேசுவாவையே இன்னும் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஆசாரார் சிலுவையில் நமக்காக மரித்திருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் மரித்தவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, அதோட நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போயிட்டார், அதோட முடிஞ்சு போச்சு. அதோட என்ன செஞ்சுட்டு முடிந்து போன ஒரு காரியம் என்று சொல்லி அதோடு முடித்தும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு சிலர் வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, போனவர் திரும்ப வருவார், நான் ஆயத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. கரங்க தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். இப்படி தான் நிறைய பேர் கூட்டம் இருக்குது. இன்றைக்கி நாம் யார் கூட்டம் அப்படின்னா, அவருக்காய் காத்திருக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்காக பிறந்தவர், நமக்காகவே மரித்தவர், நமக்காகவே உயிர்த்தவர், நமக்காகவே பரலோகத்துக்கு சென்றவர், நமக்காக அதே பிரசன்ஸோடு இறங்கி வந்து நம்மை அழைத்து கொண்டு செல்கிறவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே, ஹல்லேலூயா. ஆமென். உருவாக்குகிற தன்மையுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற நாம் வேண்டும். அப்படின்னா அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார், விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையை துவக்குகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் நம்மை பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மாத்திரம் பார்த்து ஆமென் அடுத்த பகுதிகளாய் நாம் கடந்து செல்வோம். மீதியான 2 காரியங்களை வருகிற நாட்களிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் வேகமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, அப்போ அவர் நம்மை உருவாக்குகிறவர். எப்படி உருவாக்க விரும்புகிறார்? முதலாவது மகனாக பிள்ளைகளாக அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா.
மனம் திரும்புகிறவர்களாய். நான் மனம் திரும்பி தானே இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். நீங்கள் நிறைய சிந்தித்து பார்ப்பேன் என்றால் நாம் மாற வேண்டிய காரியங்கள் நிறைய என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ மனம் திரும்புகிற பிள்ளைகளாய் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான பிரதானமான ஒரு சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஆமென். மனம் திரும்புகிறவர்களாய் நாம் இருக்கும்போது தான் அவருடைய பிள்ளைகளாய் நம்மால் மாற முடியும். இரண்டாவது, மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இவனமாய் சொல்கிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இரண்டாவது என்ன செய்யணும், நம்மை தாழ்த்தணும். ஆமென். எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்காய் நம்ம என்ன செய்ய வேண்டும், தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் அதை நேற்றைய தினத்தில் நான் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன் இல்லையா. எத்தனை பேர் வந்தீங்கன்னு சொல்லி கையை தூக்குங்க. சரி, வராதவங்க கையை தூக்க வேண்டாம். அடுத்த மாதமாவது கட்டாயம் என்ன செஞ்சுருங்க, வந்துடுங்க. அப்போ தான் செய்தியுடைய சில காரியங்கள் தெரியும். அப்போ நேற்று தினத்தில் நாகமான் என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அந்த நாகமான் பெரிய மனுஷனாக இருக்கிறான், பெரிய படைத்தளபதியாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனால் ஒரு தேசமே ரட்சிக்கப்படுகிறது. நிறைய போரில் எல்லா இதுலையும் அவன் தான் என்ன செய்கிறான், அவன் மூலமாக வின் பண்ணுறான். அவ்வளோ பெரிய மனிதனாக இருக்கிற அந்த நாகமான் வாழ்க்கையில் காணப்பட்டது குஷ்டரோகம். அந்த குஷ்டரோகம் நீங்குவதற்காக அவன் எலிசா தீர்க்கதரிசியிடத்தில் கடந்து சொல்லும்போது எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ யோர்தான் நதியில் என்ன செய், 7 தினம் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லி. அப்போ அந்த மனுஷனை இந்த நாகமான் நினைத்த ஒரு காரியம், எத்தனையோ நதிகள் இருக்கிறது, எத்தனையோ ஆறுகள் இருக்குது, அங்கெல்லாம் நான் ஸ்நானம் பண்ண வேண்டாமா, இங்கே மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு போனார். ஆனால் போன இடத்துல அங்கே இருக்கிற ஊழியர்கள் அவருக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். கொடுத்தது மாத்திரமல்ல, உடனே நேர என்ன செஞ்சாருன்னா, தேவனுடைய மனுஷனாகிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய அந்த எலியாவின் வார்த்தையை நான் கேட்பேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு கடந்து செல்கிறாரு. யோர்தான் நதியில் 7 தினம் ஸ்நானமான பண்ண உடனே அவருடைய மாமிசம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல் மாறிற்று என்று சொல்லி வேதவசனம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. அப்படி என்றால் அவனுடைய சுகத்திற்கான அந்த குஷ்டரோகம் நீங்கினதுக்கான காரணம் என்னவென்றால், மேலே இருக்கிறேன், என்னால் கீழே வர முடியாது என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை, இறங்கி வருகிறான். அவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி அவர் என்ன செய்ய வரும்போது, தன்னை தாழ்த்தும் போது அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, அற்புதம் நடக்கிறது. இன்றைக்கு நம்மையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாய் நாம் தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, என் கையில் இவ்வளோ காசு இருக்குது, எனக்கு பின்னாடி இத்தனை கூட்டங்கள் இருக்கிறது, எனக்கு இவ்வளோ பெரிய வேலை காரியங்கள் இருக்கிறது, நான் இவ்வளோ பெரிய நாக்கும் அவ்வளோ பெரிய ஒரு காரியத்துக்கும் என்ன செய்யாது, நடைபெறாது. நம்ம தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். மார்பலை அடித்து கொண்டு சொன்ன ஒரு மனுஷன் என்ன சொன்னா, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அவன் தான் என்ன செய்யப்பட்டான், நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி அவன் லூக்கான சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். என கண்பான தேவ பிள்ளைகளே, ரெண்டாவது காரியம், அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்றால் நாம எவ்வளவுக்குள்ளே நம்மை தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும், தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே அழகாய் போடப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். தாழ்மையுள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும், இருப்பவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் தேவ பாரகரும் கண்டு கோபம் அடைந்து. ஆமென். இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, தாவீது குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள். அப்போ மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே ஓசனா என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் என்ன செஞ்சாங்களாம், ஆர்ப்பரித்த பிள்ளைகள். அவன் பிள்ளைகள் தேவனை என்ன செய்யணும், அவன் பிள்ளைகளாக இருப்பவர் என்றால் தேவனை துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் என்று சொல்லும்போது நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த சண்டே ஸ்கூல்லாம் போயிருக்கிறீங்களா? நீங்கள் அங்கே இருந்தால் இங்கே வந்தோம் அப்படிங்கன்னா, நீங்கள் நிறைய நேரத்தில் சண்டே ஸ்கூல் இல்லாமல் டைரெக்டாக என்ன செஞ்சிடறோம், பத்தாப்புக்கு வந்துடுறோம்.
10th 12th என்ன செஞ்சிடும் வந்துடுறோம். ஆமாம். அப்போ ஒன்றும் சில நேரங்களில் கீழே இருக்கிறதெல்லாம் என்னங்கிறது தெரியாமல் போய் விடுகிறேன். சரி, இந்த சண்டே ஸ்கூல்லலாம் நான் பார்த்தீங்கன்னா ஆமாம் வெளியிடங்களிலோ அல்லது கிராமங்களிலேயோ சில இடத்துல வந்து நடத்துகிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது முன்னாடி இருந்து நடத்தும்போது அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி ஒரு பாட்டை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஏசு நல்லவர் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி படிப்பாங்க? எப்படி படிப்பாங்க? உற்சாகமாக படிப்பாங்க, சத்தமாக படிப்பாங்க. அவன் அதெல்லாம் முதிர்ச்சி போய் தான் இன்றைக்கி எப்படி படிக்கிறது தெரியுமா? ஏசு நல்லவர். நமக்கு என்ன செஞ்சுட்டோம்? நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு நாங்கள்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம பாட்டை இன்றைக்கி ஆன்லைன் பிள்ளைங்கிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன். அல்லேலூயா. இந்த அலையிலே சொல்லும் போதெல்லாம் அலையிலே சொல்லணும். ரைட், ஓகே. இதையும் சொல்லி கொடுத்துருக்குறேன், உங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறேன். சரி, அப்போ சத்தமாக துதிக்கிறவர்கள் யார்? இந்த பிள்ளைகள். அப்போ நாம் தேவனை என்ன செய்ய வேண்டுமாம்? துதிக்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் தேவனை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 4வது கடைசியாக நாம் வாசித்து முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறுதலாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். உன்னதமானவருக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க? பிள்ளைகளாய் இருப்பீர்கள். மேற்சொல்லப்பட்டதான இந்த வசனத்தின் காரியங்கள் எப்படியா இருக்கிறது என்றால், சுருக்கமாய் சொல்ல போவேன் என்றால், அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்களுடைய குணங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். மறுபடியும் வாசிங்க. இப்ப எப்படி அந்த குணங்கள் மாறணும்? வாசிக்கலாம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க? சிநேகியுங்கள். ஆமா, நம்ம குணம் எப்படி? சத்ருவா வந்து பர்றா அப்படிமோ. ஆமென். அவன் நமக்கு சத்ருவா இருக்கிறது காட்டிலும் அடுத்து கொஞ்ச நாள்ல நாம அவனுக்கு என்ன செஞ்சிருவோம்? மாறி விடுகிறோம். அப்படி மாற சொல்லல. உங்களை சத்துருக்களை என்ன செய்யணுமா? சிநேகியுங்கள். அடுத்தது நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யுங்கள். செய்வோமா? அவன் என் மூஞ்சிலே என்ன செஞ்சிடக்கூடாது. ஆனால் வேதம் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. நாங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்றால் முதல் காரியம் மனம் திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். 2வது காரியம் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 3வது காரியம் தேவனை துதிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 4வது நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. முதல்ல ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம பார்த்துருக்கிறோம். 3 காரியங்களை சொன்னேன். கர்த்தர் நம்மை உருவாக்கும் போது 3 விதமான ஸ்டெப்ஸுகளை வைத்திருக்கிறார். முதல் ஸ்டெப் என்னது? மகனாக அல்லது பிள்ளையாக. 2வது புத்திரனாக. 3வது கன்னிகையாக. ஆனால் முதலாவது மட்டும் பார்த்துருக்கிறோம். மகனாக அவர் பிள்ளையாக அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அப்படி மாற்ற விரும்பும் போது அவர் செய்கிற காரியம் என்னன்னா, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை என்ன செய்தார்? துவக்குகிறார், பிள்ளையாக நம்மை மாற்றுகிறார். அப்படின்னா நாம செய்ய வேண்டிய காரியத்தை தான் நம்ம பார்த்தோம். 4 காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது மனம் திரும்ப வேண்டும், 2வது தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், 3வது தேவனை துதிக்க வேண்டும், 4வது நம்முடைய குணம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றப்பட வேண்டும். இதை ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். நம்மை தாமே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது நாம் எல்லாரும் மறுபடியும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கொடுத்த அருமையான ஒரு வார்த்தை. அவர் நம்மை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த உருவாக்குதல் முதலாவதாய் அவருடைய மகனாக அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றுகிறதா இருக்கிறது. அன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, ஆண்டவரே நான் உங்களுடைய மகன், நீர் என்னை உருவாக்கி இருக்கிறீர், என்னை உடைய கரத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். இந்த உருவாக்குதல் என்று சொல்லும்போது நாம் தேவனுடைய கரத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போதுதான் முழுமையான ஒரு உருவாக்கப்படுதல், மகனாக பிள்ளையாக மாற்றப்பட முடியும். இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? எதை ஒப்பு கொடுக்க போகிறோம்? கேட்ட வேத வாக்கின்படியாக 4 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் மனம் திரும்புதல், 2வது தாழ்மை, 3வது தேவனை துதிக்கிற துதி, 4வது நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றம். இதை தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அவருடைய பிள்ளையாக அவருடைய மகனாய் நம்மை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் புத்திரனாக
கன்னிகையாக அவர் நம்மை மாற்ற விரும்புகிறவர், நம்மை உருவாக்க விரும்புகிறவர். அந்த தேவ கரத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் நீர் நல்லவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர், எங்களை படைத்த தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் மறந்திருந்தவர்களாக, தாழ்மையுடையவர்களாக, உம்மை துதிப்பவர்களாக, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமானபடி மாற்றத்தை கொண்டு வருவதாக காணப்பட கிருபைத்தார். பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா.